உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு மாறாது. அதற்கு ஆதாரமாக ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அன்பானவர்களே, 2 நண்பர்கள் அடர்த்தியான காட்டின் வழியாக அவர்கள் நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிலர் அந்த அடர்ந்த காட்டிலே உயர்ந்த மரங்களிலே இருக்கின்ற மிகப்பெரிய தேன் கூடுகளிலிருந்து தேனை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதன், 2 பேர் போனதில் ஒருவன் பேசுகிறான், ச்சே, இந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு, இரக்கம், அன்பு, பாசம் என்ற ஒன்றுமே இல்லை. பல ஆண்டுகளாய் கஷ்டப்பட்டு பல மணி கிலோமீட்டர் தூரம் போய் பறந்து கஷ்டப்பட்டு அந்த தேனை சேகரித்தது. இவர்கள் ஒரு நிமிடத்தில் அதை அழித்து விடுகிறார்களே என்று சொன்னபோது மற்றொரு நண்பன் சிரித்துக் கொண்டே சொன்னானாம், ஒரு நாளும் அந்த தேனி தன் தேனை திருடுகிற அந்த மனிதர்களை நினைத்து அது ஒரு நாளும் வருந்தாது. காரணம், தேனை எடுக்கிற திறமை உள்ளதாக தேவன் அதை படைத்திருக்கிறார். அது சேகரித்த தேனை வேண்டுமானால் மனிதர்கள் திருடிவிடலாம். ஆனால் பூவிலிருந்து தேனை எடுக்கும் வித்தையை, கிருபையை ஒரு நாளும் மனிதர்களால் அதை எடுக்க முடியாது. ஆகவே மனிதர்கள் தேனை எடுத்து போன பிற்பாடு அது மறுபடியும் அடர்ந்த காடுகளிலேயோ மலை முகடுகளிலேயோ மறுபடியும் தன் கூட்டை கட்டி தேனை சேகரிக்கிற வலிமை அதற்கு உண்டு. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மதிப்பிற்குரிய அன்பு போதகர்களே, பல நேரங்களிலே நாம் கட்டுகிற திருச்சபையை சில மனிதர்கள் பொய்யான உபதேசங்களை சொல்லி, பொய்யான காரியங்களை சொல்லி, நீங்கள் சேகரித்த அந்த தேன் கூடை போன்று நீங்கள் சேகரித்த சபையை உடைக்கலாம், வரங்களை காண்பித்து உங்கள் சபையை உடைக்கலாம், அல்லது உங்களை குறித்தோ உங்களுடைய பிரசங்கத்தை குறித்தோ குறை சொல்லி, உங்கள் போதகருக்கு வரமில்லை, உங்கள் போதகருக்கு சிறப்பான தகுதிகள் இல்லை என்று சொல்லி உங்கள் சபையை உடைக்கலாம். ஆனால் நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுவது, தேவன் உங்களை அழைத்த அழைப்பும் உங்கள் மேல் இருக்கிற கிருபை வரத்தையும் ஒரு நாளும் ஒருவராலும் தட்டி செல்ல முடியாது. காலங்கள் வேண்டுமானால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த சொற்பாத்துமாக்களை சிதறடித்துக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் எந்த இடத்திலையும் மறுபடியும் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செய்யவும், அங்கிருக்கிற மக்களுக்கு தெருக்களில் நின்று நற்செய்தி சொல்லவும், அங்கு சிறுவர் ஊழியங்களை செய்யவும், அதன் மூலமாய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும், மறுபடியும் ஒரு சபையை கட்டவும் தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் உங்கள் மேல் இருக்கிற வரையிலேயும் எத்தனை மனிதர்கள் தேனை திருடிக்கொண்டு போனாலும் தேனை எடுக்கிற ஒரு கலையை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்று உணர்கிறவர்கள் இந்த நேரத்தில் என்னோடு கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, தேனை திருடிச் செல்லலாம், ஆனால் தேனை எடுக்கும் கலையை எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்குள் அந்த தேனிக்குள் வைத்து அதை படைத்தீர். அதை போல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற இந்த பட்டணத்தில் கனமான கர்த்தருடைய ஊழியர்கள், ஆண்டவரே, இசை வாசிக்கிற திறமையினால், பாடுகிற திறமையினால், பிரசங்கிக்கிற யுக்தியினால், பணத்தினால், ஆண்டவரே, சில நேரங்களிலே ஊழியங்களில் இருக்கிற ஆத்துமாக்கள் வசீகரிக்கப்பட்டு
பல ஆண்டுகள் நடத்தப்படுகிற சபைகளில் கூட ஆட்கள் அங்கிருந்து பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த ஊழியர்களுடைய வார்த்தைகள் உற்சாகப்படுத்துகிறது. தேவன் அவர்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது என்று அந்த ஊழியர்கள் விசுவாசித்து மறுபடியும் புதிய உத்வேகத்தோடு தேவன் தன்னை அழைத்த இடத்திலே ஊழியத்தை கட்டி எழுப்ப கிருபை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களை அழைத்த அழைப்பும் உங்கள் மேல் இருக்கிற கிருபை வரங்களும் மாறாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.